அண்ணே, நடந்தது என்னன்னா, நீ வர்றதுக்கு முன்னாடியே வேணாண்டா, வேண்டாம். மாமா, தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க. ஏதோ தெரியாம தான் தப்பு நடந்து போச்சு. அம்மா கிட்ட இந்த விஷயம்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடியே எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் இங்க வந்திருக்காங்க. இன்னும் என்ன முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்கேல? அப்போ இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுதான் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக செல்வி கிட்ட சத்தியம் வாங்கிருக்கீங்கல்ல? ஏங்க பாத்தீங்களா கூத்த? நல்ல குடும்பம். எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாரும் நல்லா வேஷம் போட்டுட்டு தெரியாம நடிச்சிருக்காங்க. ஐயோ சம்மந்தி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. எங்க யாருக்கும் இத பத்தி எதுவும் தெரியாது. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சே. தெரிஞ்சும் இதோ உங்க பொண்ணு உங்க பையனும் இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? உங்க வீட்டு மகாராணிக்கு ஒரு துரும்பு பற்றக்கூடாதுன்னு அப்படியே காப்பாத்தி வச்சிருக்காங்கல்ல? ஐயோ சம்மந்தி, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கே புரியல. நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மா, என்ன நீங்க இங்க நடந்த விஷயத்துக்கு இப்ப அவங்க தான் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்னமோ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? மகா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? புள்ள தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வந்தவள எப்படி கை நீட்டி அடிச்சாங்க? எப்படிமா உங்களுக்கு மனசு வருது இப்படி பண்றதுக்கு? இதே உங்க பொண்ணு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிருந்தா இப்படிதான் நடந்துப்பாங்களாமா? இன்னொரு உயிரை கொல்ல பாக்குற இவெல்லாம் கர்ப்பமானா இவ வயித்துல வளர்ற குழந்தை மட்டும் நல்ல குழந்தையாவா பிறக்கும்? அரக்க குணத்தோட கேடு கெட்டு இவள மாதிரி தான் பிறக்கும். போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல என் குழந்தைய பத்தி ஏதாவது பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதை கிடையாது. விஷம் வச்சுட்டா சொல்றீங்களே, அதனால நீங்க என்ன செத்தா போயிட்டீங்க? ஏய், இல்ல திரு, முதல்ல ஒரு தப்பு நடந்தா அது என்ன ஏதுன்னு வந்து என்கிட்ட விசாரிக்கணும். அதை விட்டுட்டு கர்ப்பமா இருக்கிற பொண்ணை கை நீட்டி அடிக்கிறீங்க. இதனால என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா யாருக்குங்க இழப்பு? எதை எப்படி கண்டிக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாது? அறிவில்லை உங்களுக்கு? மாமா, என்ன பேசுறீங்க? பேசாத, நீ பேசவே பேசாத. அடங்கி போன ஒரு விஷயத்த நீதான் இப்ப கிளப்பி விட்டு கலக்கத்தை உண்டாக்கணும்னு பண்ணிருக்க. உன்னை போய் தலையில தூக்கி வச்சு கொண்டாட பாரு, என்ன சொல்லணும்? இவ மன்னிப்பு கேட்டோம், அவளை உங்க அம்மா எப்படி கை நீட்டலாம்? பதிலுக்கு நான் பண்ணிருந்தா இப்படிதான் பார்த்துட்டு சும்மா நின்றுப்பியா? ஏய் ஏய், பாத்தியாடி? பாத்தியா? உனக்கு கிடைச்ச மரியாதைய பாத்தியாடி? கூட்டு குடும்பம் தான் வேணும், கூட்டு குடும்பம் தான் வேணும்னு வாக்கப்பட்டு வந்தியே. இந்த குடும்பத்தை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினல, உனக்கு கிடைச்ச பேரு பாத்தியாடி? குடும்பமா இது? அன்னைக்கு கோவில்ல என் புருஷன் கூட சேர்ந்து அந்த அபிஷேக பாலை எல்லாரும் குடிச்சிருந்தா தோ இந்த கொலைகாரி தான் ஜெயிலுக்கு போயிருப்பான். அத நடக்க விடாம தடுத்து இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துனல, உனக்கு நல்ல மரியாதை, நல்ல மரியாதை. ஆனா இந்த கொலைகாரிக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் மரியாதை எல்லாம் போயிரும்.